எல்லாம் ஆதி பகவன். அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். நம் பள்ளி துவங்கி 22 வருடங்கள் ஓடிவிட்டது. 25 வருடங்கள் கழித்து மிக சிறப்பாக இந்த ஆண்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறது. அனைத்து நல்லுள்ளங்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாம் இன்பெறுவது உலகின்புற கண்டு தாமொருவர் கற்றறிந்தார் என்ற வள்ளுவனை உள்வாங்கி தான் பெற்ற கல்வியினால் இன்பமும் பயனும் அடைந்ததோடு அல்லாமல் நாம் போதித்த கல்வியினால் இன்பமும் பயனும் அடையும் பயனாளிகளை காணும் பொழுது, அதாவது தன் மாணவ மாணவிகளை காணும் பொழுது கல்வியாளர்கள் கல்வியை மேலும் நேசிப்பார்கள், காதலிப்பார்கள் என்ற நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற பாரதியை உள்வாங்கி பெண்கள் அறிவை வளர்த்தால் வையகம் பேதமை எட்டிடும் காணீர் என்ற பாரதியினுடைய வரிகளை மெய்ப்பித்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வள்ளுவனின் வார்த்தைக்கேற்ப கேட்பவரை மயக்கும்படி பேசும்படியும் கேட்காதவர்கள் ஐயோ டாக்டர் அம்மா பேச்சை நான் கேட்கலையே அப்படி என்று ஏங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாம் கவர்கின்ற நம் மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய மருத்துவர் மரியாதைக்குரிய திருமதி சசித்ரா தாமோதரன் ஐயா அவர்களை மிக அன்போடு வரவேற்று உங்கள் அனைவரின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். அதே போல இங்கே தான் பெற்ற துன்பம் நம்முடைய குழந்தைகள் படக்கூடாது என்பதற்காக தன் மக்கள் அறிவுடையராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து தியாகங்களையும் செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெற்றோர்கள், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திருந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நெஞ்சார வணங்குவதிலே நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். தேடி சோறு நிலம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செய்கள் செய்து நரைகூடி கிளப்பருவ மீதி பின் வாயுங்கள மேடிக்கை மனிதரைப் போல நான் வில்லேன் என்று நினைத்தாயோ, நான் வாழ்வேன், இந்த நாட்டை காப்பேன் என்று உறுதியோடு அமர்ந்திருக்கின்ற நம் பள்ளியின் மாணவ மணிகளை நெஞ்சார வாழ்த்தி வணங்குவதிலே நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். கடுமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் பேணுதல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கின்ற வழியிலே நம்முடைய குழந்தைகளுடைய பணிகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஆண்டு விழா. ஆண்டு விழா என்பது நம் குழந்தைகளுக்குள்ளே எண்ணற்ற திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருகிற ஒரு நல்ல விழா தான் ஆண்டு விழா. அப்படித்தானே? இன்னைக்கு பார்த்தீங்களா எண்ணற்ற திறமைகள். எப்படி குஜராத் டான்ஸா, அதே மாதிரி 80 டான்ஸா, அது மட்டுமல்ல அந்த பெண்கள் நடனத்திற்கு சற்றும் சலிக்காம ஆசனங்கள், நம்முடைய யோகாசனங்கள், இவை எல்லாமே உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் ரொம்ப கம்மியாகுது. எஸ், எல்லாமே உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வருவதற்கு தான் இது மாதிரி நிகழ்ச்சிகள். நம்மால் முடியும் என்பதை உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் மீது நம்பிக்கை வைக்காவிட்டால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என்பார் சுவாமி விவேகானந்தர். அது மாதிரி நம்ம மேல் நம்பிக்கை, நம்மளால் முடியும்
அப்படிங்கிற நம்பிக்கையை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் பாராட்டி அவருடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொணர்ந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதன் பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குவதிலே நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். குழந்தைகளின் இப்போ என்ன நம்மளுக்கு ஒரே ஒரு வருத்தம்னா, யாருத்தால இங்கே நானும் ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன், நம்ம எல்லாருமே நாம் பட்ட கஷ்டப்படக்கூடாது. தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று தெரிஞ்சு வச்சுருக்கோம். நாம் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தை படக்கூடாதுங்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே வந்தது நம்ம பெற்றோர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அது வருத்தளிக்கிறது. அடுத்த தடவை எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் குழந்தைகளோடு இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைங்க நல்லவங்களாக இருப்பாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. எல்லாமே டீச்சர் பார்த்துக்கு வருங்கிறது முடியாத காரியம். எல்லாமே நாம தான் பார்க்கணும். அவசியம் நான் ஒவ்வொரு நாளும் கேட்கறது, ஒவ்வொரு நாளும் சொல்றது இதுதான். ஒவ்வொரு நாளுமே பள்ளி விட்டு வந்தவுடன் இன்று பள்ளியில் என்ன நடந்தது, எப்படி இருந்தாய், சந்தோஷமா இருந்தியா, என்ன சொல்லி கொடுத்தாங்க, புதுசா என்ன கற்று வந்த அப்படின்னு மாணவர்களை கேட்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு இன்னும் உற்சாகம், பள்ளியிலே நடந்த நிகழ்வுகளை அசை போடுவதற்கும் இன்னும் என்ன புதிதாக கற்று வந்ததை எடுத்து சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். எப்படி இப்படி இந்த டான்ஸ் அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ நளினமாக டான்ஸ் நம்ம சசித்ரா மேடம் சொன்னாங்க, அவ்வளோ அற்புதமாக ஆடுறாங்கன்னு. அந்த அற்புதத்தை நாம் கண்டு ரசித்தாதான் தெரியும். நாம் பார்க்காம இருந்தோம்னு வச்சுக்கோ, அது ஒன்றுமே தெரியாது. ஒரு சிற்பிக்கு தான் அந்த கல்லில் இருக்கின்ற சிலையினோட வடிவம் தெரியும். அது மாதிரி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளிடத்திலே அந்த வடிவங்கள் ஒளிந்திருக்கிறது, நிறைய பொதிந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர்வதற்கு நாம் எல்லாருமே அதற்கான பாடுபட வேண்டும். அதற்காக அவர்களுடன் டிராவல் செய்ய, அவர்களுடன் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைய சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனால் நிறைய டான்ஸு, நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய நம்மளது எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். நாம இவ்வளவு இருக்கு. எல்லாருமே நம்ம குழந்தை நல்லா வரணும். இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி வரணும்னு நினைக்காங்க. அதுக்கு யாரை நாம நம்பி இருக்கிறோம்? நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை. ஆசிரியர்களுடைய பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆசிரியர்கள் என்பது ஒரு தொழில் அல்ல, எல்லா தொழில்களையும் செய்விக்கிற ஒரு தொழில். உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலையும் செய்விக்கிற ஒரு தொழில் ஆசிரியர் தொழில். இது நான் சொல்ல, மகாத்மா காந்தியினுடைய வார்த்தைகள். அது மாதிரி அந்த ஆசிரியர்கள், நமக்கு கிடைத்த ஆசிரியர்கள், உண்மையிலேயே நம் பள்ளிக்கு கிடைத்த ஆசிரியர்கள் நல்ல அருமையான ஆசிரியர்கள். நிறைய வேலை நிறைய இருந்தாலும் சொல்லுவாங்க. நான் இப்போ சென்ற முறை வந்த பொழுது நம்முடைய டீச்சர்கள் சில குறைப்பட்டு கொண்டாங்க. அதை உடைச்சிடலாம், இதை உடைச்சிடலாம், அதை பண்ணிடலாம். குழந்தைன்னா உடைக்க தான் செய்வாங்க. தயவு செய்து பொறுமையாக கேளுங்க, பொறுமையாக சொல்லுங்க. இன்னொரு தடவை மாட்டி கொடுத்துடலாம். நான் வந்தோடனே பார்க்கறது பாத்ரூமு தான். அது பர்டிகுலராக கேர்ள்ஸ் பாத்ரூம். அது ஏன்னா அதுக்குண்டான முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதில்ல. தயவு செய்து பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர்த்துக்கு அந்த பொறுப்பு இருக்கு. எல்லாமே ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறோம். இதை நிர்வகிக்கிற பொறுப்பு இது நம்ம சொத்து, இது நம்மளது அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அது என்னென்ன அது தவறி உடஞ்சி போயிட்டால் நிச்சயமாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டீச்சர் பிரேமா டீச்சரு இப்போதான் எல்லாமே டேப் மாற்றினாங்க, மறுபடியும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. நான் அதுக்கு எனக்கு சென்ற வாரம் ஒரு கதையை படித்தேன். அந்த கதையில் இருந்தது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து கேளுங்க. அந்த காலத்தில் குருகுலத்தில் தான் குழந்தைங்க படிப்பாங்க. குருகுலத்தில் குழந்தைங்க படிக்கும்போது ஒரு டீச்சர், ஒரே ஒரு குரு இருப்பார், 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப குறும்பு,
எதையாவது உடச்சி இது நம்ம பையன் யார் இதை உடச்சி வைக்கிறானோ அது மாதிரி எல்லாத்தையும் உடச்சி வச்சுருவான். எதையாவது தூக்கிட்டு போயிடுவான். இப்படியே இருந்திருக்கு. மற்ற குழந்தைகள் எல்லாருமே பதனமாக நல்லா கரெக்டாக இருந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். இவங்க எல்லாம் பல தடவை சொல்லி பார்த்தாங்க, குருக்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, அவன் திருந்துற மாதிரி இல்லை. குரு அவனை பெருசாக கடிச்சிக்கவும் இல்லை, அப்படியே போயிட்டு இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, இன்னும் இந்த குருக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நாம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒருத்தம் படுற பிரச்சனைக்கு நாம் எல்லாமே கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. நாம் இந்த குருவை விட்டு போயிடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் போய் குருக்கிட்ட, குருவே நாங்கள் எல்லாம் போகலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல இது உடச்சி வைக்கிறது தப்பா? சரி உடச்சி வச்சுட்டீங்க, சரி போங்க, நீங்கள் அவன் மட்டும் இருக்கட்டும், நீங்களாம் போங்க அப்படின்னு. இன்னும் இதை குரு கோவப்படுவார், அவனை கூப்பிட்டு வைவார், திட்டுவாருன்னு நினைச்சா நீங்களாம் போங்க, அவங்க மட்டும் ஏன் வரான்? குருவே இவ்வளோ நான் பிரச்சனை பண்ணி என்னை இருக்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு போகிறேன்னாங்களே போக சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன எதனால காரணம் குருவே அப்படின்னு. அது சொல்கிறாரு, குரு என்ன படிக்க வந்தது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. வாழ்க்கையில் படிப்பு என்பது வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. படிப்பு படிக்கக்கூடாது, சுத்தமாக வச்சுருக்கணும், நல்லா இருக்கணும், கை காலெல்லாம் அழும்பணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது. உனக்கு இன்னும் தெரியல, நீ இதெல்லாம் தெரிகிற வரைக்கும் நீ குருகுலத்தில் இரு, உனக்கு இன்னும் ட்ரைனிங் முடியல, இன்னும் குருகுலத்தில் இரு. அதனால அந்த பையனுக்கு யார் அந்த டேப்பை உடைச்சானோ அந்த பையனுக்கு இன்னும் ட்ரைனிங் முடியல, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். அதனால பிரேமா டீச்சர் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் மகிழ்ச்சியாக கொடுங்க. அதனால எல்லாருமே நல்லவர்கள் தான், அறிவதற்கு தான் வந்திருக்கிறோம், அந்த அறியாமையை நீக்குவதற்கு தான் வந்திருக்கிறோம். அந்த அறியாமை இந்த பள்ளியினுடைய சொத்து, இது நம் நாட்டினுடைய சொத்து. இந்த பைப்பு, இந்த பொருட்கள், பள்ளியில் இருக்கிற அத்தனை பொருட்களும் நம்முடைய சொத்து என்ற இது அறியாமை இருக்கிறான். அறியாமல் இருக்கிற அந்த பையன் அது அறிஞ்சானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே? என்ன சத்தத்தை காணோம்? அதனால நம்முடைய டீச்சர் இடத்துல இன்னும் நிறைய இருக்கு, நான் கேட்க வேண்டியது எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது பாடங்கள் மட்டுமல்ல, சமூகத்திலே அவன் உயர்ந்தவனாக, அந்தஸ்திலே உயர்ந்தவனாக, சமுதாயத்திலே நல்ல நிலைக்கு அவனை வர வேண்டும். அதற்கு நீங்கள் அவனை தயார்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னலாம் நிறைய பட்டியல் இருக்கிறேன், ஒரு சிலரை மட்டும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை அன்போடு அவர்கள் புரிதலோடு எடுத்து கூறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நட்பு, மனிதனுக்கு நட்பு மிக மிக முக்கியம். அந்த நட்பை நகுதற் பொருட்டென்று நட்டல், மிகிலிசன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு என்பதையும் சொல்லித் தாருங்கள். சிரித்து சிரித்து விளையாடுவதற்கு மட்டுமல்ல நட்பு, நண்பன் தடம் மாறும் பொழுது அதை தட்டி அவனை நல்வழிப்படுத்துவதும் நட்பு என்பதை மரியாதையோடு அவர்கள் புரியும்படி சொல்லித் தாருங்கள். அதே மாதிரி பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோண்டுகின்றவனை எப்படி இந்த பூமி தாங்கிக் கொள்கிறதோ அது போன்ற பொறுமையுடையவனாக இருப்பதற்கு அவனுக்கும் நன் மாணவிகளுக்கும் சொல்லித் தாருங்கள். அதுபோல அணிகலன், தான் அணிகின்ற அணிகள் என்பது பணிமுறையான் இன்சொலானாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றவர்கள் என்பது எப்படி பணிவாகவும் இனிய சொற்களை சொல்பவர்களாகவும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். நன்றி என்பது நன்றி, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நின்றி கொன்ற மகற்கு என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று புகழின் பெருமையை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். கோபத்தை காட்டும் பொழுது
தன்னைத்தான் காக்கின் சினக்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த கோபம் தன்னையே அழித்துவிடும் என்பதை சினத்தினுடைய சொல்லித்தாருங்கள். அதே போல அறிவு என்று பார்க்கும்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை யாரிடத்தில் எதை உள்வாங்கினாலும் அதில் இருக்கின்றன உண்மையான பொருளை கண்டறிகின்ற அந்த ஆற்றலை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அதே போல காலம் என்று பொழுது ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்கின்ற வள்ளுவனை அவருக்கு உள்கொடுங்கள். அதே போல இலக்கு என்று அவனுக்கு ஒரு இலக்கு என்று நினைக்கும் பொழுது காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவே இணைந்தல் இனிது என்று என்ற அந்த வள்ளுவனை அவனுக்கு பூத்துங்கள். இந்த முயலுக்கு பார்க்கும் குறியை விட யானைக்கு பார்க்கும் குறி என்ற நிலைக்கு அவனை உயர்த்துவதற்கான முயற்சியை என்னுடைய மாணவிகளுக்கு சொல்லிக்கிறார்கள். இதே போல நிறைய இருக்கிற செல்வம் என்று சொல்லும் பொழுது செய்க பொருளை சொன்ன செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில்லை என்ற வள்ளுவனை உள்வாங்கி தன்னுடைய எதிரியினுடைய செருக்கை அறுக்க உள்ளது நாம் கேட்கும் செல்வம் என்பதை அவனுக்கு உணர்த்தும் விதத்திலே சொல்லித்தாருங்கள். அதுபோல இன்னும் நிறைய இருக்கு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்பதை சொல்லித்தாருங்கள். எதை தேர்வு செய்ய வேண்டுமோ, யாரை தேர்வு செய்ய வேண்டுமோ அவர்களை தேர்வு செய்வதற்கும், தேராதவர் அதாவது பின் தேவையில்லாதவர்களை தேர்ந்தெடுத்த பின்பு அவரை பற்றி ஐயம் கொள்வதும் தீரா இடும்பை நம்மளுக்கு துன்பத்தை தரும் என்பதை சொல்லித்தாருங்கள். அச்சமில்லை 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 என்ற பாரதியின் வரிகளை அவர்களுக்கு உள்புகுத்துங்கள், அவர்களுக்கு ரௌத்திரத்தை பழக்குங்கள் என்று இந்த நேரத்திலே நிறைய இன்னும் என்னுடைய பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆசிரியர்களிடத்திலே நான் என் மாணவர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஆசைகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எனக்கு ஆசை குழந்தைகள் அல்லவா, என் பட்டியல் இன்னும் நீளுகிறது. உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருந்தாலும் இன்னும் சிறப்பிக்க அவர்களை இந்த பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது இது அவர்களுக்கு மட்டும், அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் செய்யக்கூடிய அந்த பணிகளாக அமையும். அந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நற்பணி ஆற்றக்கூடிய உங்களுடைய அந்த நாட்டை பக்குவப்படுத்தி நற்பணி ஆற்றக்கூடிய அந்த பொறுப்பிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுடைய அன்பு மாணவிகளினுடைய குறைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு கல்வியோடு அல்லாமல் கல்வியோடு உலக வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அனைத்து நல்ல செய்திகளையும் அவர்களுக்கு உள்வாங்கும் விதத்திலே, அவர்கள் எந்த விதத்தில் உள்வாங்குவார்களோ அந்த விதத்திலே உள்வாங்கும் விதத்திலே அவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் அந்த முயற்சியிலே இருக்கின்றீர்கள். அதற்கு எல்லாம் உங்களுக்கு அருள்புரியா இறைவனை வேண்டி அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் வாங்கி வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க என உங்களை எல்லாம் நெஞ்சார வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பு சேர்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.